எஸ்ஐஆர் திருத்த பணிகள் மேற்கொண்டதில் தமிழகத்தில் 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாக இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர், என்னென்ன காரணங்களினுடைய அடிப்படையில் இவர்களுடைய பெயர் நீக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கதா சொல்லப்படுது? நிலவரம் என்ன பாஸ்கர்? தமிழகத்துல எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கும் போது தமிழகத்துல வாக்காளர்களுடைய எண்ணிக்கை என்பது 6,41,00,000. இந்த எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தற்போது வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து இறந்தவர்கள், இரட்டை பதிவு, நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில இந்த கணக்கு எல்லாம் கணக்கிட்டு தற்போது 97 லட்சம் பேர் வாக்காளர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நிலை ஏற்பட்டிருப்பதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்க்கும்போது இந்த 97 லட்சம் பேர்ல 52 லட்சம் பேர் நிரந்தரமாக இடம் மாறியவர்கள் என்ற அடிப்படையில பர்மனன்ட் ஷிஃப்ட் அப்படிங்கிற அடிப்படையில அவருடைய பெயர் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது. அதைத் தொடர்ந்து இறந்தவர்கள் என்ற அடிப்படையில 26 லட்சம் பேர் 27 லட்சம் பேர் அவருடைய பெயர்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாது என்பதும் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அன்ட்ரேசபிள் அப்படிங்கிற போது 3 முறை ஒவ்வொரு வீடுக்கும் சென்று எஸ்ஐஆர் பணிகளில் பிஎல்ஓ ஈடுபடும் போது அந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஒரு 13 லட்சம் பேர் அவங்க கண்டுபிடிக்க முடியாத நிலை, கண்டறியாத நிலை ஏற்பட்டிருக்கிறதாகவும், இரட்டை பதிவு ஒரே வாக்காளர் 2 இடங்கள்ல வாக்காளர் அட்டையோ பெயரோ வைத்திருக்கிற அடிப்படையில 3,98,000 பேர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கார்கள். இரட்டை பதிவு, போலி வாக்காளர் என்ற அடிப்படையில இதையெல்லாம் மொத்தமாக வைத்துத்தான் 97 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலிருந்து இடம்பெறாத நிலை ஏற்பட்டிருக்கிறதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த எஸ்ஐஆர் பணிகள் என்பது முடிவிட்டு அந்த பிஎல்ஓக்கள் எல்லாம் கொடுக்கப்பட்ட அவர்கள் வாங்கி அந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகளிலிருந்து கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில 15.2% ஓட்டர்கள் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் பணிகள் மூலமாக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நிலையும், சென்னையில 40 லட்சம் வாக்காளர்கள்ல சுமார் ஒரு 15 லட்சம் பேர் வாக்காளர்கள் இடம்பெறாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த வகையில பார்க்கும்போது தொடர்ந்து மொத்தமாக 15.2%, சென்னையில 1/3 வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாத நிலையும் ஏற்பட்டிருக்கிறதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும். இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இறந்தவர்கள், அதே நேரத்தில் இரட்டை பதிவு, இவர்கள் எல்லாம் வாக்காளர் பட்டியலில் மீண்டும் இடம்பெறாத நிலை ஏற்படும். அதே நேரத்துல நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் அவங்களோட எண்ணிக்கை மட்டும் 52 லட்சம் பேர் இருக்காங்க. அவர்கள் 19ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 15ஆம் தேதி வரை அவர்களுக்கான கால அவகாசம் இருக்கிறது.